ஒரு ஊரில் ஒரு பையன் இருந்தான். அந்த பையன் சின்ன வயசுலேருந்தே ரொம்ப சோம்பேறித்தனமாகவும் ரொம்ப மந்தமாகவுமே இருப்பான். எந்த வேலையை சொன்னாலும் சரியாக செய்ய மாட்டான். அதை சோம்பேறித்தனமாகவே இருப்பான். அப்போது அந்த தெருவில் உள்ளவங்க எல்லாருமே அவனை கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க சோம்பேறின்னு. இதை கேட்டு அவங்க அம்மா அப்பாவுக்கு ரொம்பவே கோபம் இருந்தது. என்ன பண்ணலாம், இந்த பையன் எப்போதுமே சுறுசுறுப்பாகவே இல்லாமல் சோம்பேறித்தனமாகவே இருக்கானே, இவனை எப்படி மாற்றலான்னு எல்லா வகையிலும் முயற்சி பண்ணி பார்த்தாங்க. அப்புறம் அப்பா ஒரு வழியை கண்டுபிடிச்சாரு. இவனுக்கு மிதிவண்டி வாங்கி கொடுத்து இவனை சைக்கிள் ஓட்ட வச்சா இவன் வேகமாக சுறுசுறுப்பாக இயங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு இந்த பையனுக்கு ஒரு மிதிவண்டி வாங்கிட்டு வருவாரு, ஒரு சைக்கிள் வாங்கிட்டு வருவாரு. அந்த சைக்கிளை இவனை ஓட்ட கொடுத்தாரு. ஆனால் இவன் எனக்கு ஓட்ட தெரியாதுண்ணா சரின்னு அவர் அப்பாவும் அவனுக்கு சைக்கிள் ஓட்ட சொல்லி கொடுத்தாரு. கொஞ்சம் தூரம் ஓட்டினா அதுக்கப்புறமா அவர் அப்பா ஏன் ஓட்டி பழகடா தம்பி அப்படின்னு சொன்னாரு. ஆனால் இவன் கொஞ்சம் தூரம் ஓட்டிட்டு அதுக்கு ஓட்ட முடியாம கீழே வந்துருமோங்கிற அந்த பயத்தில் ரொம்ப சோம்பேறித்தனமா கீழே இறங்கி வெளில உருட்ட ஆரம்பிச்சிட்டான். அவர் அப்பாவுக்கு ரொம்பவே வருத்தமாக இருந்தது. இவன் சைக்கிள் ஓட்டுனா சுறுசுறுப்பாயிரும்னு நினச்சா இப்போவும் ரொம்ப சோம்பேறித்தனமாகவே இருக்கானே, என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தார். சரின்னு மறுநாள் சாயங்காலம் போல அதே போல் இவனுக்கு சைக்கிள் ஓட்ட சொல்லி கொடுத்தாரு. கொஞ்சம் தூரம் ஓட்டினான், அதுக்கப்புறம் மறுபடியும் இறங்கிட்டான். இவனுக்கு மனசில் எப்போதுமே எதையும் மெல்லவே செய்வான், சோம்பேறித்தனமாகவும் இவனுக்கு இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அவர் அப்பாவும் ரொம்ப வருத்தமாக இருந்தார். அப்போ அவன் பார்த்தாரு, இவன் கொஞ்சம் தூரம் சைக்கிளை ஓட்டாமல் நடந்து உருட்டிக்கிட்டே போயிட்டு இருந்தான். அப்போ அவர் அப்பா அந்த தெருவில் அப்படியே திரும்பி பார்த்தாரு. ஒரு 2 நாய் குப்பை தொட்டிக்கிட்ட நின்றுச்சு. அந்த குப்பை தொட்டிக்கிட்ட நின்னதை பார்த்தோன்னே இவருக்கு ஒரு யோசனை தோணுச்சு. கீழே இருந்து கல் எடுத்தாரு. கல் எடுத்துட்டு பக்கத்தில் ஒரு போஸ்ட் கம்பம் இருந்தது, அது மேலே ஏறினாரு. ஏறிட்டு அந்த கல்லை அந்த நாயை பார்க்க வேகமாக எரிஞ்சாரு. எரிஞ்சு விட்டு அந்த நாயை சுற்றி பார்த்துட்டு வேகமாக அந்த மேலப்பட்ட கல் அந்த நாய்க்கு ரொம்பவே வலி அதிகமாச்சு. கோபத்தில் அந்த பையனை நோக்கி வேகமாக ஓட ஆரம்பிச்சிச்சு. அந்த பையனை பார்த்து அவர் அப்பா போஸ்ட் கம்பத்துலேருந்து கத்த ஆரம்பிச்சாரு. ஏய் தம்பி, நாயை உன்னதான் கடிக்க வருது, 2 நாயும் சைக்கிளில் வேகமாக ஏறி ஓட்டுடா, அப்போதான் நாய் உன்னை கடிக்காது அப்படின்னு அவர் அப்பா போஸ்ட் கம்பத்துலேருந்து கத்த ஆரம்பிச்சாரு. இவன் அதை கேட்ட உடனே சைக்கிளை எடுத்து ஓட்ட ஆரம்பித்தான். அதுவும் வேகம் ஓட்ட ஆரம்பித்தான். பின்னாடி நாய் வர வேகத்தை பார்த்தோன்னே இவனுக்கு பயமும் பதட்டமும் அதிகமாச்சு. காலை கடிச்சிருமோனுங்கிற பயத்தில் சைக்கிளை ரொம்பவே வேகமாக ஓட்ட ஆரம்பித்தான். அந்த நாயும் துரத்த இவனுக்கு பக்கத்தில் வந்தோடனே உயிர் பயம் அதிகமாயிட்டு வேகமாக ஓட்டிக்கிட்டே போனான். வாய்க்கா போனான், எல்லா இடத்தையும் தாண்டி கொஞ்சம் தூரம் கழிச்சு நாய் சோர்வடைஞ்சு ஒரு ஓரமாக போயிட்டு இவனும் வேகமாக ஓட்ட பின்னாடி வருதுன்னு நினச்சிக்கிட்டு ரொம்ப தூரம் ஓடிட்டு ஊருக்கு வெளியில் போயிட்டான். அதுக்கப்புறமா கொஞ்சம் தூரம் கழிச்சு வெளில போய் இறங்கி கீழே விழுந்துட்டான். அதுக்கப்புறம் திரும்பி பார்த்தா நாயை காணோம். சாயங்காலம் நேரம் ரொம்ப இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. இவனுக்கு என்ன செய்யுதுன்னே தெரில. வேகமாக நம்ம வீட்டுக்கு போய் ஆகணும், இல்லைன்னா இருட்டினா நம்மளால் வீட்டுக்கே போக முடியாதுன்னு அவனுக்கு தோண ஆரம்பிச்சிச்சு. ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் சரின்னு சைக்கிளில் போகலான்னு பார்த்தான். சைக்கிள் அவனுக்கு ஓட்ட வரல, கீழே விழுந்துட்டான். மறுபடியும் அவனுக்கு என்ன பண்ணனே தெரில. ரொம்ப அவனுக்கு மனசில் பயமும் வலியும் பதட்டமும் அவனுக்கு படபடப்பும் அதிகமாகி அழ ஆரம்பிச்சிட்டான். அப்போ ஒரு கல் மேலே ஏறின்னு சைக்கிள் மேலே கால் போட்டு நம்ம அந்த சைக்கிளை எப்படியாவது வேகமாக ஓட்டிடணும், அந்த சைக்கிளில் வேகமாக ஓட்டினாதான் வேகமாக நம்ம வீட்டுக்கு போக முடியும், இல்லைன்னா நம்ம இருட்டில் மாட்டிக்கிடுவோன்னு அவன் நினச்சி சைக்கிளை வேகமாக ஓட்ட ஆரம்பித்தான். ரொம்ப வேகமாக ஓட்டி அவன் வீட்டுக்கு போக ஆரம்பித்தான். அவர் அப்பா இவன் வரதுக்காண்டி வீட்டுக்கு போய் காத்துக்கிட்டு இருந்தாங்க. இவன் எப்படி திரும்பி வந்துடுவாங்கிற அந்த நம்பிக்கையில் அவர் அப்பா அங்கேயே நின்றுட்டு இருந்தார். அந்த வீட்டு வாசலே நின்றுட்டு இருந்தார். இவனும் அதே மாதிரி சைக்கிளில் வேகமாக வர ஆரம்பிச்சிட்டான். இவன் சைக்கிளில் வேகமாக வரதை பார்த்து தெருவில் உள்ளவங்க எல்லாருமே பார்த்து ரொம்பவே ஆச்சரியப்பட்டாங்க. இவன் சோம்பேறி பயலாச்சே, எப்படி சைக்கிள் ஓட்ட கற்றுக்கிட்டான் அப்படின்னு எல்லாருக்குமே ரொம்ப ஆச்சரியமாயிட்டு அதுக்கப்புறம் இவன் அப்பா முன்னாடி வந்து சைக்கிளை பிரேக் போட்டு நிறுத்தி ஸ்டாண்டு போட்டு நின்னான். அதுக்கப்புறம் அவங்க அப்பா இவனை பார்த்து ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சாரு. வாடா தம்பின்னு அவன் தோல் மேலே கை போட்டு உள்ளே கூட்டு போய் உட்கார வச்சாரு. எப்படி நீ சைக்கிள் ஓட்டினேன், உனக்கு தான் ஓட்ட வரலையா, சோம்பேறித்தனமாக இருந்தது, எப்படி ஓட்டினேன் அப்படின்னு கேட்டார். அதுக்கு அந்த பையன் சொன்னான், சைக்கிள் நான் ஓட்ட மாட்டேன், எனக்கு சோம்பேறித்தனமாக தான் இருந்தது, ஆனால் நாய் துரத்ததை பார்த்த உடனே நான் சைக்கிளை வேகமாக ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் அப்படின்னு கேட்டார். இவன் அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் சொன்னான். நான் வேகமாக ஓட்ட ஆரம்பித்து ஊருக்கு வெளியில் போய் கீழே விழுந்துட்டேன், வண்டியை நிறுத்த தெரியாமல். அதுக்கப்புறம் மறுபடியும் ஓட்ட தெரியாமல் கீழே விழுந்துட்டேன். வீட்டுக்கு வரணும், சாயங்காலம் நேரம் ரொம்ப இருட்டிடுச்சு, நான் மாட்டிக்கிடுங்கிற பயம் இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு கல் மேலே காலை வச்சு எப்படியாவது இந்த சைக்கிளை வேகமாக ஓட்டினாதான் வீட்டுக்கு வர முடியும் அப்படின்னு தெரிஞ்சுது. நானும் பல்ல கடிச்சிக்கிட்டு ரொம்ப வேகமாக ஓட்ட ஆரம்பித்தேன், நான் வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னான். அப்புறம் தான் அவங்க அப்பா சொன்னார், வாழ்க்கையும் இதே போல தான் தம்பி, வாழ்க்கையில் உன்னை எப்போதுமே எல்லாரும் சோம்பேறின்னு சொல்லிட்டு இருக்காங்க, அது எனக்கு ரொம்ப வலிக்குது. இனி ஒரு மனுஷன் சோம்பேறித்தனமாகவே இருக்கக்கூடாது, அது அவன் எதிர்காலத்தையே பாதிக்கும். இனிமேலும் உன் வாழ்க்கையில் உனக்கு சோம்பேறித்தனங்கிறது வரவே கூடாது, உன்னை யாரும் நீ சோம்பேறின்னு சொல்லிடவே கூடாது, அந்த பயமும் உங்ககிட்ட இருக்கணும். அது போக இனி சோம்பேறின்னு உன்னை யாரும் சொல்லாத அளவுக்கு நீ எந்த வேலையும் சுறுசுறுப்பாக இருக்கணும். அப்போதான் நீ வாழ்க்கையில் எந்த செயலை செஞ்சாலும் அதை சோம்பேறின்னு சொல்லக்கூடாது, அந்த பயத்தை உன் மனசுக்குள்ளே வச்சுக்கணும். உன்னை யாருமே சோம்பேறின்னு சொல்லிடாமல் இருக்கணும்
அப்படிங்கிற அந்த பயமும் அதுக்கான சுறுசுறுப்பும் எந்த வேலையிலையும் நீ தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தனா வாழ்க்கையில் உனக்கு தோல்விங்கிறதே இல்லை. வாழ்க்கையில் உனக்கு வெற்றி தான். உன்னை யாரும் சோம்பேறின்னு திட்டிடவே கூடாது. அந்த பயம் உன் மனசில் இருக்கணும். அந்த வார்த்தை யார் வாயிலிருந்தும் வராமல் இருக்க எந்த வேலையும் சுறுசுறுப்பாக செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நீ வாழ்க்கையில் எந்த இடத்துலையும் தோக்க மாட்ட. வாழ்க்கையில் வெற்றி அடைஞ்சிக்கிட்டே இருப்ப. இந்த 2 வார்த்தையும் மட்டும் உன் மனசில் வச்சுக்கிட்டே இரு. நீ வாழ்க்கையில் உனக்கு தோல்விங்கிறதே கிடையாது. வாழ்க்கையில் நீ எப்போதும் ஜெயிச்சுக்கிட்டே இருப்ப. வாழதுக்கு இந்த 2த்தையும் உன் மனசில் நினச்சிக்கிட்டே இரு. உன்னை யாரும் சோம்பேறின்னு சொல்லிடக்கூடாது. அது சொல்லாமல் இருக்க நீ சுறுசுறுப்பாக இயங்கிக்கிட்டே இருக்கணும். நீ வாழ்க்கையில் எப்போதும் வெற்றி அடைஞ்சிக்கிட்டே இருப்படா தம்பின்னு அவர் அப்பா அவனுக்கு அறிவுரை சொன்னார். அதே மாதிரி அந்த பையனும் எப்போதுமே அந்த சோம்பேறின்னு யாரும் சொல்லிடக்கூடாதுங்கிற அந்த பயத்தையும் சுறுசுறுப்பாக இயங்கணுங்கிற அந்த எண்ணத்தையும் மனசில் வச்சு வேகமாக செயல்பட்டான். அவனை யாரும் அப்புறம் சோம்பேறினே சொல்லலை. வாழ்க்கையில் இதே போல தாங்க. நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னா, தோல்வி அடையாமல் இருக்கணும்னா, அந்த தோல்வியை கண்டு நம்ம பயப்படவே கூடாது. ஆனாலும் தோல்வியை அடைஞ்சிடக்கூடாதுங்கிற அந்த சிறு பயம் மனசில் இருக்கணும். அது போக அந்த தோல்வியை அடையாமல் இருக்க எப்போதுமே சுறுசுறுப்பாக இயங்கிக்கிட்டே இருக்கணும். இந்த 2 இருந்துச்சுன்னா நம்ம வாழ்க்கையில் தோல்விங்கிறதே இருக்காது. வெற்றி தான். நன்றி, வணக்கம்.